நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 3. முல்லை மலர் செடியின் முறுவல். சொர்க்க எழில் ஜாலம் காட்டும் சுகமான மாலை வேளை. வான்திரையில் வண்ண நிற முகில் ஓவியங்கள் உருவாகி அவை அற்ப ஆயுளாய் அழிந்து கொண்டே இருந்தன. மான் மயிலாவதும், மயில் மந்தியாவதும், வேழம் வேங்கையாவதும், வேங்கை மங்கையாவதும், மங்கை மலராவதும், மலர் மலையாவதும், மலை நதியாவதும், நதி நாகமாவதுமாக அங்கே ஒரு சித்திர கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டிருந்தது. மேற்கு வானில் தங்க பாலம் உருகி கொண்டிருக்க, கிழக்கு வானில் நீல ஆறு பாய்ந்து கொண்டிருந்தது. தெற்கு வானில் முத்துக்கள் குவிந்திருக்க, வடக்கு வானில் அசுர கணங்கள் ஆர்த்து எழுந்து போரிட்டு கொண்டிருந்தன. ககன மங்கை இவ்வாறு களியாட்டமிட்டு கொண்டிருப்பதை கண்ட புவன மங்கையும் தன் புதுமைகளை காட்ட துவங்கினாள். தென்றல் மலர்களை அலம்பி சென்று திசையெங்கும் மனத்தை இறைத்து கொண்டிருந்தது. வரி குயில்கள் வானமுத கீதம் பாடிக்கொண்டிருந்தன. வசந்த ருது மலர்கள் வண்ணமுகம் திறந்து வளைந்தாடி சிரித்தன. வண்டுகள் சிங்கார சுருதி கூட்டி வளைய வந்து கொண்டிருந்தன. அப்படி வளைய பறந்து கொண்டிருந்த வண்டுகளில் ஒன்று அமோக வர்ஷனின் அரண்மனை நந்தவனத்தில் நுழைந்தது. அந்த நந்தவனத்தின் அபாக்கிருத சௌந்தரியத்தை கண்ட அவ்வண்டுக்கு உற்சாகம் தலைக்கு ஏறிவிட்டது. பன்னிசைத்து சுற்றி சுழன்றாடி வந்த அது நல்லதொரு மலரணையில் நலியாமல் படுத்துறங்க நாட்டம் கொண்டது. முல்லை மலரா? அது வேண்டாம். முனை சிவந்த சண்பகமா? அதுவும் வேண்டாம். செவ்வந்தி செழுமலரா? சீச்சி வேண்டாம். செங்கழு நீர் புஷ்பமா? உடல் உறுத்தும். மாதுளை மலரா? மனம் இருக்காதே. மஞ்சள் நிற குவளை மலரா? மகரந்த சேரு. நீலோத்பவ மலரா? எங்கே எங்கே? நிறைய அதில் மனம் உண்டு, தேனும் உண்டு, மெத்தென்ற மென்மையுண்டு, அழகும் உண்டு. மென்கரத்தால் அணைப்பதிலே கொள்ளை இன்பம். நீலோற்பலம் எங்கே? நீலோற்பலம் எங்கே? அதோ அன்றலர்ந்த அழகிய இரு நீலோற்பல மலர்கள். வேகமாக பறந்து வந்த அந்த பொன் வண்டு அவ்விரு மலர்களை நெருங்கியது. அடுத்த கணம், ஹா வண்டு வண்டு என்று தன் எழில் நேத்திரங்களை இமைத்து கொட்டி கரங்களால் அவற்றை பொத்தி கொண்டு கிரீச்சிட்டாள் இளவரசி சங்கா. அருகில் அமர்ந்திருந்த அவள் தோழி சித்திரக்குழலி பதறி எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். எதிர்பாராத இந்த சப்தத்தால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறிய பொன்வண்டு ஏங்கி சோர்ந்து இதழ் விரிந்து கிடந்த ஒரு நந்தியாவட்டை மலரில் போய் துவண்டு வீழ்ந்தது. இதை கண்ட சித்திரக்குழலி கலகலவென்று சிரித்தாள். இளவரசி சங்காவும் எழில் பொங்க நகைத்தாள். என்ன இளவரசி, இந்த சிறிய பொன்வண்டை கண்டு இப்படி அலறிவிட்டீர்கள்? அது பறந்து வந்தபோது நீங்கள் இந்த உலகத்தில் இல்லையோ என்று கேலி குரலில் கேட்டு மீண்டும் சிரித்தாள் சித்திரக்குழலி. சங்காவின் நீல விழிகள் நாணத்தால் மூடிக்கொண்டன. செவ்வதர இதழ்கள் நெளிந்து துடித்தன. அவள் மெல்ல தலை குனிந்து கொண்டாள். சித்திரக்குழலி மறுபடியும் கேட்டாள், இளவரசியின் கனவு சஞ்சாரம் காஞ்சி நகரா அல்லது குருகுக்கோட்டை அரண்மனையின் கொலு மண்டபமா? பொய் கோபத்துடன் நிமிர்ந்தாள் சங்கா. செந்தாமரை மலர் போலிருந்த அவள் கன்னங்களில் செஞ்சாயம் படர சீறினாள். சித்திரா, நீ சும்மா இருக்க மாட்டாயா? அது சீரலா? இல்லை இல்லை, அஞ்சுகம் கொஞ்சியது. சித்திரக்குழலி சிரித்து கொண்டே, நான் சும்மா இருக்க போவதில்லை. இளவரசியை அழ வைத்து பார்த்து ஆனந்திக்கப் போகிறேன் என்றபடி அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். சங்கா அந்த வண்டமர்ந்த மலர் பக்கம் திரும்பினாள். மறுகணம் அவள் வதனம் வாடியது. சித்ரா, சீக்கிரம் எழுந்து போய் அந்த விவேகமற்ற வண்டை விரட்டியடி. கொஞ்சம் கூட இரக்கமின்றி பாவம் அந்த அழகிய நந்தியாவட்டை மலரை அணைத்து கசக்குகிறது பார். அதன் பொதியுடலை தாளமாட்டாமல் அந்த பூ எப்படித்தான் தன் இதழ் மடித்து வளைகிறது பார். போ சித்ரா, சீக்கிரம் போய் அந்த பொல்லாத வண்டை அங்கிருந்து போகச் செய் என்று இனிய குரலில் படபடத்தாள். சித்திரக்குழலி இதை கேட்டு சில்லென்று சிரித்தாள். இது என்ன விந்தை இளவரசி, இத்தனை நாள் இல்லாத இரக்கம் இப்போது திடீரென்று அந்த நந்தியாவட்டை மலர் மீது உங்களுக்கு வந்து விழுகிறது? இல்லை சித்ரா, எனக்கு எப்போதுமே அவ்வழகிய வெள்ளை மலர் மீது அளப்பரிய ஆசை உண்டு. இந்த நந்தவனத்திலுள்ள எத்தனையோ மலர் இனங்களில் எனக்கு அந்த நந்தியாவட்டை மலர்தான் மிகவும் பிடித்தமானது. ஆகா, என்ன அழகு, என்ன நிறம், என்ன மனம்! பொய் பொய், இது நம்ப முடியாத பொய். இளவரசி, என்னையா ஏமாற்றுகிறீர்கள்? எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். இந்த மலர் மேல் திடீரென தங்களுக்கு ஏன் இத்தனை ஆசை வழிந்தோடுகிறது என்று எனக்கு தெரியும். உனக்கு என்னடி தெரியும்? சொல்லட்டுமா இளவரசி? அதை சொல்வதற்கு முன்பு இன்னொன்றையும் சொல்கிறேன். இன்னொன்று என்ன? நம் அரண்மனை கொட்டிலில் கட்டி போட்டிருக்கும் நந்தி போன்ற காளை மாட்டை இன்று காலை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தீர்கள். காளை மாட்டை கண்டாலே காத தூரம் ஓடி ஒளியும் தாங்கள் அந்த ரிஷபத்தின் அருகில் சென்று தங்கள் பூங்கரத்தால் அதை தடவி கொடுத்தீர்கள்.
அத்தோடு நில்லாமல் அந்த காளையின் கழுத்தில் ஒரு மாலையையும் அணிவித்தீர்கள். அப்போது உங்கள் வதனம் ஏன் நிறுத்திவிட்டாய்? சொல்லி முடி. புனலாடி எழுந்த புது நிலவு போல பூரித்து வெளுத்தது. அதற்கும் இதற்கும் என்னடி சம்பந்தம்? இருக்கிறது இளவரசி. இந்த நந்தவனத்திற்கு வந்து இங்கே அமர்ந்ததிலிருந்து அந்த நந்தியாவட்டை மலர் செடியையே இமைக்காமல் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்து போய் அம்மலர் செடியை அணைத்து தழுவிக்கொள்வீர்களோ என்றும் அஞ்சிவிட்டேன். இதில் அஞ்சுவதற்கு என்ன இருக்கிறது? அழகிய மலரை காணும் எந்த பெண்ணுக்கும் அதன் மீது ஆசை பிறப்பது இயற்கைதானே? இயற்கைதான். ஆனால் திடீரென தோன்றும் ஆசையின் விஷயம் வேறு. உனக்கு நல்ல கற்பனா சக்தி இருக்கிறது சித்ரா. கற்பனை இல்லை இளவரசி, உரித்து எடுத்த உண்மை என்று சொல்லுங்கள். அந்த உண்மையைத்தான் சொல்லேன். நானும் கொஞ்சம் கேட்கிறேன். சொல்லட்டுமா? அந்த மலர் என் இளவரசியின் இதயத்தை கவர்ந்த ஒரு மகா மன்னரின் திருப்பெயரை தாங்கி இருக்கிறது. அதனால்தான். அது என்ன பெயரடி? அந்த மலரின் பெயர் சீக்கிரம் சொல் சித்ரா. இந்த ஏழை தோழியின் வாயால் அப்பெயரை சொல்லக்கூடாது இளவரசி. நான் சொல்லட்டுமா? வேண்டாம் இளவரசி. குறும்புக்காரி, நீ சொல்ல சொன்னாலும் நான் அந்த பெயரை சொல்ல மாட்டேன் என்று புன்முறுவல் பூத்தபடி சொல்லிவிட்டு தாங்க உண்ணா நாணத்துடன் தலை கவிழ்ந்து கொண்டாள் சங்கா. உண்மையிலேயே சித்திரக்குழலி குறும்புக்காரிதான். அவள் தன் முகத்தை வருத்தப்படுபவள் போல வைத்துக்கொண்டு, இளவரசி, நான் மிக மிக துரதிருஷ்டசாலி. என் பெற்றோர் கொஞ்சம் கூட முன் யோசனையின்றி எனக்கு இந்த பயனற்ற பெயரை வைத்து விட்டார்கள் என்றாள். என்ன பயனற்ற பெயரா? உன் கூந்தல் அழகுக்கு ஏற்றபடிதான் உன் பெற்றோர் தீர்க்க தரிசனத்துடன் சித்திரக்குழலி என்று பெயர் வைத்திருக்கிறார்களே என்று தினம் தினம் எண்ணி எண்ணி நான் வியந்து கொண்டிருக்கிறேனே என்றாள் சங்கா கனிவுடன். உங்களுக்கு தெரியாது இளவரசி, என் பெற்றோர் எனக்கு காரண பெயராக வைத்ததை விட காரிய பெயராக வைத்திருந்தால் எவ்வளவோ நன்மையாக இருந்திருக்கும். காரிய பெயரா? அது என்ன புது பெயராக சொல்கிறாய்? ஆமாம் இளவரசி, சித்திரக்குழலி என்று என் பெயர் நந்தி குழலி என்று இருந்தால் இந்நேரம் இளவரசி சங்கா அந்த காளையையும் நந்தியாவட்டை மலரையும் கட்டித் தழுவ ஆசை கொண்டது போல என்னையும் மூச்சடக்க தழுவியிருப்பார். அதற்கு நான் கொடுத்து வைக்காதது எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் என்று சிரிக்காமல் சொல்லி குபீரென சிரித்தாள் சித்திரக்குழலி. இதை கேட்ட சங்கா நாணத்தால் உடல் குன்றிவிட்டாள். அவளது உள்ளுணர்ச்சிகள் விண்ணென புடைத்து பண்பாடின. பொங்கி வந்த சிரிப்பை அடக்க மாட்டாதவளாக கலீரென சிரித்துவிட்டாள். அடுத்த கணமே பொய் கோபத்துடன் சங்கா தன் தோழியின் தோளை பிடித்து குலுக்கி மென்மையுடன் அப்பால் தள்ளி, சித்ரா, இனிமேல் இம்மாதிரியெல்லாம் பேசினால் எனக்கு கெட்ட கோபம் வரும் தெரியுமா என்று சிரிசிரித்தாள். தள்ளப்பட்ட சித்ரா சற்று தொலைவில் போய் நின்று சிறு குழந்தை போல கைகொட்டி சிரித்தாள். அவள் சிரித்த சிரிப்பில் அதிர்ந்துவிட்ட அந்த வண்டு நந்தியாவட்டை மலரிலிருந்து எழுந்து சங்காவின் எதிரே வளைந்து வளைந்து பறக்க ஆரம்பித்தது. சங்கா அந்த வண்டு பறப்பதையே வைத்து விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று அவள் தன் தோழியின் பக்கம் திரும்பி வியப்புடன் கைகளை நெஞ்சில் புதைத்து கொண்டு, சித்ரா, இந்த பொல்லாத வண்டு செய்யும் போக்கிரித்தனத்தை பார்த்தாயா? அழகிய அந்த பெயரை இப்பொன் வண்டு தன் பூஞ்சிறகால் எழுதி எழுதி காட்டுவதை பார்த்தாயா என்றாள் சின்னஞ்சிறுமியைப் போல கண்களை அகல மலர்த்தி கொண்டு. என்ன இளவரசி, வண்டு தன் சிறகால் பெயர் வரைந்து காட்டுகிறதா? யார் பெயரை வரைகிறது? எங்கே வரைகிறது என்று ஒன்றும் புரியாதவளாக அதிசயத்துடன் கேட்டாள் சித்திரக்குழலி. அதோ பார் சித்ரா, அழகிய தமிழ் எழுத்தில் அவர் பெயரை எழுதுகிறது. எங்கே? எனக்கு தெரியவில்லையே. வண்டு பறப்பது ஒன்றுதான் தெரிகிறது. அது வளைந்து வளைந்து பறக்கிறது. அதற்கு மேல் ஒன்றுமே அங்கு இல்லையே. ஐயோ, உனக்கு கண் என்ன குருடா? அதோ பார் சித்ரா, நா போல வளைந்து இன் போல நெளிந்து தீ போல திரும்பி பறக்கிறது பார் அந்த வண்டு. ஆகா, என்ன அழகிய எழுத்துக்கள்! என்ன அற்புதமாக எழுதுகிறது! ஒன்றுமற்ற ககனத்தில் ஒன்றுமில்லாத தன் சிறகால் இத்தனை தெளிவாக அந்த எழுத்துக்களை எழுத அது எங்கே கற்றுக்கொண்டது? என்ன விந்தை! சித்ரா, இன்னும் உனக்கு தெரியவில்லையா? கண்ணே இல்லாத சரியான கபோதி நீ. இதோ பார், என் பட்டு துகிலை விரித்து அந்த பொன்வண்டுக்கு நேரே பிடிக்கிறேன். அதில் அவ்வண்டு அப்பெயரை எழுதி காட்டப் போகிறது பார் என்று உணர்ச்சியுடன் குழறிய சங்கா தன் தோளில் துவண்டு கிடந்த பூந்துகில் முந்தியை விரித்து எடுத்துக்கொண்டு அந்த வண்டை நோக்கி ஓடினாள். அடுத்த கணம் அங்கே வளைந்து சுற்றி பறந்து கொண்டிருந்த பொன்வண்டு விற்றென்று பாய்ந்து எங்கோ சென்று மறைந்து விட்டது. சங்கா ஏக்கத்துடன் மலைத்து நின்றாள். சித்திரக்குழலி அவளை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள். நமட்டு சிரிப்பு சிரித்தாள்.
சரி சரி, விஷயம் முற்றிவிட்டது. இனிமேல் என் இளவரசியை இந்த நந்தவனத்திற்கு அழைத்து கொண்டு வரக்கூடாது என்று குறும்பு குரலில் சொல்லி நகைத்தாள். இருவரும் பழையபடி வந்து அமர்ந்தனர். அவர்களின் பின்னால் செழிப்புடன் அடர்ந்து வளர்ந்திருந்த முல்லை செடி சீதள தென்றலில் சிலிர்த்தாடிக்கொண்டிருந்தது. செக்கச் சிவந்திருந்த மேற்கு வானம் வெளுத்து அங்கே இளங்கரிய புகை சூழ துவங்கியது. நீள் விசும்பில் தாரகைகள் விளக்கேற்றி வைத்தன. குறுக்குக்கோட்டை நகரில் உள்ள கோபுரங்களிலும் விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. இவ்வளவு நேரம் மௌனமாக இருந்த சித்திரக்குழலி, இளவரசி, இன்று நம் நகர மக்கள் எத்தனை உற்சாகமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? ஆயினும் அவர்கள் முகத்தில் அந்த பழைய கலை வர இன்னும் பல நாளாகும் போல் இருக்கிறது. அப்பப்பா, என்ன பயங்கரமான போர்! நகரின் அழகே பாழ்பட்டு குலைந்து விட்டதே. நெஞ்சிரக்கம் இல்லாத படையெடுப்பு. நான் மட்டும் ஓர் ஆண் பிள்ளையாக இருந்திருந்தால் என் நாட்டு மண்ணில் கால் வைக்க துணிந்த அந்த நந்திவர்மரிடம் நேருக்கு நேர் நின்று வாட்போரிட்டு வெற்றி அல்லது வீரமரணம் என்று இரண்டில் ஒன்றை செய்து முடித்திருப்பேன் என்று ஆவேசமாக சொல்லி சங்காவின் முகத்தை பார்த்தாள். சங்கா பதிலொன்றும் சொல்லாமல் அழகு வழிய சிரித்தாள். இதை கண்டு மேலும் ஆத்திரமடைந்தவள் போல சித்திரக்குழலி பேசினாள். ஏன் சிரிக்கிறீர்கள்? நான் சொல்வது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா? உங்கள் ராஷ்டிரகூடத்தின் தலைநகர் பாழ்பட்டு கிடப்பதை காண உங்கள் மனம் பதைக்கவில்லையா? சங்கா சிரித்துவிட்டு சொன்னால், இந்த குறுகுக்கோட்டை போரை பற்றி நான் கொஞ்சமும் கவலை கொள்ளவில்லையடி. என் தந்தையார் போரில் தோற்றது பற்றியும் சிறிதும் வருந்தவே இல்லை. என்ன என்ன இளவரசி இப்படி சொல்கிறீர்கள்? உண்மையாகத்தான் சொல்கிறேன். குறுகுக்கோட்டை மீது பல்லவர் படையெடுத்து வந்து என் அதிர்ஷ்டம் என்றே எண்ணுகிறேன். பல்லவரிடம் என் தந்தையார் தோற்று போனது அதைவிட பெரிய அதிர்ஷ்டமாக கருதுகிறேன். இளவரசி, என்ன இது விளையாட்டு பேச்சு? இல்லை சித்ரா, நிஜமாகத்தான் சொல்கிறேன். நீயே நினைத்துப்பார். இந்த குறுகுக்கோட்டை போர் நடந்திராவிட்டால் நந்திவர்மரின் திருமுகத்தை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குமா? அந்த அழகு முகத்தை காண இந்த நகரில் 1000 முறை போர் நடந்தாலும் அதை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கவே செய்வேன். எல்லையற்ற வியப்புடன் சங்காவை ஏறிட்டு பார்த்தால் சித்திரக்குழலி. சங்கா இப்போது கற்பனைக்கும் எட்டா சௌந்தரிய ஜோதி வீசி தோன்றினாள். சித்திரக்குழலி நீண்ட பெருமுச்சொன்றை விட்டு தலை குனிந்தாள். சித்ரா, நந்திவர்மர் நம் அரண்மனையில் 4 நாட்களாக தங்கியிருக்கிறார். அவரை இன்னும் ஒரு முறை கூட என்னால் காண முடியவில்லையே. இப்போது அவர் எங்கே இருப்பார் சித்ரா என்று ஆவலும் நாணமும் கலந்த குரலில் கேட்டாள் சங்கா. கடந்த 4 நாட்களில் 2 நாட்களை உங்கள் தந்தையாரிடம் அரசியல் சம்பந்தமாக பேசி கழித்தார். பிறகு 3ஆம் நாளை தம் திருமணம் பற்றி பேசி போக்கினார். 4ஆம் நாளான இன்று ஏனோ தனிமையில் சிந்தித்து கொண்டிருக்கிறாராம். ஒருவேளை இளவரசி சங்காவின் திருவுருவ தியானத்தில் ஆழ்ந்து விட்டிருக்கிறாரோ என்னவோ என்று அழகாக நொடித்து சொன்னாள் சித்திரக்குழலி. கேலி பேசாமல் உன்னால் இருக்கவே முடியாதா சித்ரா என்று கூச்சத்துடன் சினுங்கினாள் சங்கா. இந்த சமயத்தில் அவர்கள் பின்னால் இருந்த முல்லை செடி சலசலக்கும் சப்தம் கேட்டது. சங்காவும் சித்ராவும் திடுக்கிட்டவர்களாக எழுந்து நின்று திரும்பினர். சித்திரக்குழலி 2 அடி முன்னால் போய் அந்த முல்லை மலர் கொடிகளை நீவினாள். அங்கே பல்லவ பேரரசனான நந்திவர்மன் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி அமர்ந்திருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.